வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி. ஏன் இந்த சமுதாயம் சீர்கெட்டு விட்டது? அறம் சார்ந்த வாழ்க்கையை கற்றுக் கொடுக்க எந்த ஒரு அமைப்பும் இல்லாததால் சமுதாயம் சீர்கெட்டு விட்டது. வளரும் குழந்தைகளுக்கு இந்த அறம் பெற்றோர்களால் கற்றுத்தரப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அந்த பெற்றோர்களே அற வாழ்க்கையில் வாழாத போது அது எப்படி சாத்தியமாகும்? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்கும் ஒரே விஷயம் பணம் சம்பாதிக்கும் வழிகள் மட்டுமாகவே இருக்கிறது. பள்ளி கல்லூரிகளில் ஆசிரியர்களிடம் கொண்டு வந்து விட்டால் அவர்களும் பணம் சம்பாதிக்கும் கல்வியை மட்டும்தான் கொடுக்கிறார்கள். இச்சமுதாயத்தில் ஆசிரியர்களிடமே அறம் இல்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். அறம் இல்லாத ஆசிரியர்கள் அப்பணிக்கு தகுதி இல்லை என்ற நிலைமை வந்தாலன்றி இச்சமுதாயத்திற்கு விடிவு என்பதே இல்லை. இந்த சமுதாயமாவது அறநெறியை கொடுத்து இருக்க வேண்டும். சமுதாயத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் அறம் என்றால் என்ன என்று கேட்கக்கூடிய அளவில் இருக்கிறது. அறநிலையத்துறை என்று ஒன்று இருக்கிறது. அதுவும் அறம் சொல்லித் தரக்கூடிய நிலையில் இல்லை. இப்படி மாறிவிட்ட ஒரு சமுதாயத்திற்கு மகரிஷி அவர்களுடைய தத்துவம் முழுவதும் சென்று அடையவில்லை எனில் இந்த சமுதாயம் இன்னும் மோசமான நிலைக்கு சென்றுவிடும். எனவே உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள், நம்மை நாம் காத்துக்கொள்வோம். வாழ்க்கை தத்துவங்களை ஆராய்ந்து அறிந்து தெளிந்து உணர்ந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்கள். இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அதாவது இன்றைய சமுதாய சீர்கேடு என்று பார்க்கக்கூடிய அளவிலே இதை இரண்டு பிரிவாக நாம் சிந்திக்கலாம். சமுதாய சீர்கேடு என்பதை மனிதர்கள் பிற மனிதர்களுடைய வாழ்க்கையை கெடுப்பது, சீரழிப்பது என்பதை ஒரு பகுதியாக பார்க்கலாம். இன்னொன்று சமுதாய சீர்கேடு என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே துன்பப்படுத்திக் கொள்வது, சீர்மை கேடு செய்யக்கூடிய வகையில் அவனது நடைமுறை வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. இந்த ரெண்டு வகையுமே சமுதாய சீர்கேடு தான் என்று சொல்ல முடியும். அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அதை துன்பமாக்கி கொண்டாலும் அந்த துன்பத்தை அனுபவிக்கும், அதற்கு பயன்பாடு செய்யக்கூடிய அத்தனை வேலைகளையும் இந்த சமுதாயத்தில் பிறர் தான் செய்ய வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த சமுதாய சீர்கேடு என்பது இந்த இரண்டு வகையில். இதைத்தான் மகரிஷி அவர்கள் எப்படி சொன்னாங்க? தனக்கோ பிறருக்கோ என்று அங்கு பிரித்து கூறிவிட்டார்கள். சரி, இப்ப இந்த சீர்கேடுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதை ஆராய்ச்சி செய்து அந்த காரணத்தை கண்டுபிடித்து விட்டால் இந்த சீர்கேடு இல்லாமல் ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்க முடியும். நல்ல சமுதாயம் என்றால் என்ன? நமக்கும் துன்பம் இல்லை, யாருக்கும் துன்பம் இல்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக, நிறைவாக, ஆனந்தமாக வாழ்கிறார்கள் என்றால் அதுதான் ஒரு ஆரோக்கியமான சமுதாயம். இப்போ இயற்கை அதைத்தான் விரும்புகிறது. இயற்கைக்கு இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவராசிகளும் அதனுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கிறது. எல்லோருக்கும் சமமாகத்தான் எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறது. எதையும் ஒருவருக்கு கூட குறைய என்று கொடுக்கவில்லை. ஆனால் நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், இறைவன் அவருக்கு அவ்வளவு வசதியை கொடுத்து விட்டார், இவருக்கு இவ்வளவு வசதியை கொடுத்து விட்டார், வாழும் வளங்களை அவர்களுக்கு மட்டும் பெருக்குவதற்கான சூழ்நிலையை கொடுத்து விட்டார். இது சாமிகிட்ட போய் வேண்டுனாலே அது வந்துடும்.
தியானம் பண்ணாலே அது வந்துரும். பயிற்சி பண்ணாலே அது வந்துரும். இயற்கை அப்படி கொடுக்கவில்லை. இவர் எடுத்துக்கொண்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லாம் சமமாகத்தான் கொடுக்கப்பட்டது. இப்போ அதிகமாக இருக்கிறது எல்லாமே இறைவன் கொடுக்கவில்லை. இவர் எடுத்துக்கொண்டார். எடுத்துக்கொண்டார். அப்படி இயற்கை கொடுக்கிறது என்று சொன்னால், கொடுப்பவருக்குத்தான் அது கொடுக்கும். அங்கு தேங்காது. அப்ப இயற்கையிலிருந்து நமக்கு வரக்கூடியது என்று சொன்னால் கொடுப்பவருக்கு தான் கொடுக்க முடியும். அது 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 கொடுக்கும். அப்ப இன்னைக்கு வாழ்க்கை வளங்களை பெருக்குவதற்காக ஆன்மீகம் பண்றோம், பயிற்சி பண்றோம், கோயிலுக்கு போறோம், சாமி கும்பிடுறோம் அப்படின்னு சொன்னா, உங்களிடம் கொடுக்கும் தன்மை இல்லாமல் நீங்கள் அப்படி சென்றீர்கள், அந்த பயிற்சி செய்தீர்கள் என்று சொன்னால், இயற்கை உங்களை கெடுக்கக்கூடிய வகையில் தான் அது அதனுடைய காஸ் அண்ட் எஃபெக்ட் வேலை செய்யும். சரி, அப்ப எல்லாமே சமமாகத்தான் இருக்கிறது. அதை அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை வரும்பொழுதுதான் இங்கு முரண்பாடு என்று வருகிறது. நமக்கோ பிறருக்கோ துன்பம் என்று வருகிறது. அப்ப இந்த துன்பம் நீங்குவதற்கான ஒரு போராட்டம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சமுதாயத்துல எல்லாமே துன்பகரமான வாழ்க்கை. யாரிடமாவது எப்படி இருக்கிறது வாழ்க்கை என்று கேட்டால் வாழ்க்கையே துன்பகரமாக இருக்கிறது. எல்லா பேரும் அதான் சொல்றான். எல்லா பேரும் துன்பகரமாகத்தான் இருக்கிறது. எத்தனை வயசு உனக்கு? 60 வயசு. 60 வயசு வரைக்கும் துன்பமாகத்தான் இருந்திருக்கிறது. சரி, இன்னும் எத்தனை வருஷம் இருக்க போறேன்? இன்னும் 20 வருஷம் இருக்க போறேன். எப்படி இருக்க போறேன்? துன்பகரமாகத்தான் இருக்க போறேன். அதுக்கு இருக்காமே இருந்துடலாமே, இன்னைக்கே நீ போய் சேர்ந்துடலாமே. அப்படியெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிற இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களும் செத்து விட வேண்டும் என்ற ஒரு நிலைதான் வரும். ஏன்? அங்கு காரணம் தெரியவில்லை. இதற்கான காரணம் தெரியவில்லை. இந்த காரணத்தை நாம் எதிலிருந்து, இயற்கையிலிருந்து விலகி நின்று நாம் இப்பொழுது சீர்கேடாக மாற்றி இருக்கோமோ அதற்குரிய காரணத்தை இந்த சமுதாயத்துக்கு சொல்லக்கூடியதுதான் அறநெறி. அறநெறிகிறது அறம் என்றால், அறம் என்பது என்ன? யாருக்கும் எந்த துன்பமும் இல்லாமல் இதை இயற்கைக்கு ஒத்த, இயற்கை நீதிக்கு ஒத்த நிலையில் வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்கிறது தான் அறம். அப்ப அந்த அறநெறி என்பது, மகிழ்ச்சி அவர்கள் அறநெறி என்பதை ஒழுக்கம், கடமை, ஈகை என்று அழகாக சொல்லியிருக்கிறார்கள். அதை பல இடங்களில் நாம் விளக்கி சொல்லியிருக்கிறோம். இந்த அறத்தை நாம் இப்பொழுது சொல்லிக் கொடுக்கவில்லை என்று சொன்னால் சமுதாயம் இன்னும் சீர்கேடாக மாறிக்கொண்டே இருக்கும். இப்பொழுது தலைமுறைக்கு தலைமுறை சீர்கேடு அதிகமாகி கொண்டுதான் இருக்கிறது. இது எப்படி பார்க்கலாம் என்று சொன்னால், உடலிலே நோய், உள்ளத்திலே துன்பம் பெருகிக் கொண்டிருக்கிறதா, குறைந்து கொண்டு இருக்கிறதா? பெருகிக் கொண்டுதான் இருக்கிறது. சரி, அப்ப அந்த அடிப்படையில் இதை யார் சொல்லிக் கொடுக்க வேண்டும்? நாம், நமது குழந்தைகள் துன்பம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற அக்கறை நமக்கு தான் முதலில் வர வேண்டும். பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பெற்றோர்களே அப்படி சொல்லிக் கொடுப்பதில்லை. பெற்றோர்களுக்கு என்ன தெரிந்து வைத்திருக்கிறார்கள்? நல்லா படிச்சு, நல்லா மார்க் வாங்கி, நல்ல சம்பாரிச்சு, நல்ல பணம் சம்பாரிச்சா நீ வாழ்க்கையில நல்லா இருக்கலாம், இப்படி சொல்லக்கூடிய பெற்றோர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தேவை என்றால் என்ன, அறம் என்றால் என்ன, எதுவுமே தெரியவில்லை. சரி, நமக்கு தான் தெரியல அப்படின்னு சொல்லி, அப்ப முன்னாடி குருகுலத்துக்கு அனுப்புனாங்க, இப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை படையல் சிவா அவர்கள் அவருடைய அந்த பேச்சு ஆரம்பிக்கும் போது சொன்னார்கள், எனக்கு ஆன்மீக ஆர்வத்தை கொடுத்தது எனது பள்ளியில் எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த தமிழ் ஆசிரியர் தான் எனக்கு அதை ஊற்றினார் என்று அவர்கள் இன்ட்ரோடக்ஷன்ல சொன்னாங்க. ஒரு பள்ளி ஆசிரியர் இவரை இந்த ஆன்மீகத்தில் நுழைவதற்கு காரணமாக இருந்திருக்கிறார். இந்த அளவுக்கு இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு சமையல்ல இவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவரை உயர்த்துவதற்கு ஒரு ஆசிரியர் காரணமாக இருந்திருக்கிறார் என்று அவர் சொன்னது, அதை கேட்கும் பொழுது, அப்படி அறத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் இருந்தார்கள். இப்போ இந்த ஆசிரியர் செலக்ஷன் என்பது அறம் சார்ந்தவர்களை செலக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை என்று ஆகிவிட்டது. ஏன்? பள்ளி கல்லூரியில் அறம் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாரல் எஜுகேஷன் எதுவும் தேவையில்லை. இது பணம் சம்பாதிக்கக்கூடிய கல்வியை மட்டும் சொல்லிக் கொடுத்தால் போதும். எழுத்தறிவு, மொழி அறிவு, தொழில் அறிவு மட்டும் இருந்தால் போதும். இயற்கை தத்துவ அறிவு, ஒழுக்க பழக்க அறிவு எடுத்து விட்டார்கள். அப்ப அங்க ஆசிரியர்களிடமும் அறம் இல்லை, அவர்கள் சொல்லித் தருவதும் இல்லை. அப்ப நாம என்ன பண்றோம்? பணம் சம்பாதிக்கிறது நோக்கமாக பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறோம், அங்கே அதை தான் சொல்லி தரப்படுகிறது. அப்ப இந்த சமுதாயம் சீர்கேடா இருக்கிறது. சமுதாயத்தை எல்லாம் எல்லாத்தையும் அமைதியாக, மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு
அங்கு யாருக்கு இருக்கிறது? அதிகாரிகளுக்கும் அரசியல் தலைவர்களுக்கும். அவர்கள் நாங்கள் தொண்டு செய்ய வருகிறோம். என்ன தொண்டு செய்ய வருகிறோம்? சமுதாய தொண்டு செய்ய வருகிறோம். எப்படி? சமுதாயத்திற்குள் மக்களுடைய துன்பங்களை எல்லாம் போக்குவதற்காக நாங்க வருகிறோம் என்று வந்துவிட்டு அவர்கள் செய்யக்கூடிய காரியங்களை எல்லாம் இப்பொழுது மீடியாக்கள்ல பார்த்தோம்னா, அது அறத்துக்கு முரணானதில் உச்சகட்டமான நிலையை அவர்களும் செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. அங்கும் அறம் என்றால் என்னென்று தெரியவில்லை. அப்ப சமுதாயமும் அப்படி சீர்கேடுக்கே போய்க்கொண்டிருக்கிறது. அப்ப இந்த நிலையில் யார் இதற்கு பூனைக்கு மணி கட்டுவது என்று ஒரு நிலை வந்துவிட்டது. அப்போ முன்னொரு காலத்தில் இந்த அறம் என்பதை சொல்லிக் கொடுப்பவர் யாராக இருந்திருக்கிறார் என்று சொன்னால், ஆன்மீக தலைவர்கள், மருத்துவர்கள், ஜோதிடர்கள், இவங்க 3 பேரும் அறத்தை சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இப்ப பாருங்க, அந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய துன்பத்துக்கு துன்பம் போக்கக்கூடிய வேலையை செய்பவர் மருத்துவர் தானே. அப்ப அவர் காரணத்தை கண்டுபிடித்து அவரை அந்த நோய்க்கு ஆட்படாமல் வாழ்வதற்குரிய வழியை சொல்லிக் கொடுக்கிறது தானே மருத்துவர் வேலையை. அப்ப அவர் அறம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அப்ப ஒரு மருத்துவருக்கு அறம் தெரிய வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய விஞ்ஞான மருத்துவருக்கு அறம் என்றே தெரியவில்லை. அறத்துக்கு முரண்தான் அவருக்கு தெரிகிறது. அவருக்கு அறம் தெரிந்திருக்க வேண்டும். ஒரு ஜோதிடர், அவர் வாழ்க்கை சிக்கல்களுக்கான ஒரு தீர்வை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் எப்படி கொடுக்க முடியும்? அவருக்கு இந்த அறம் படி நீங்கள் மாறினால் இது மாறும் என்று, அதுதான் பரிகாரம் என்று அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். ஜோதிடர்களுக்கும் அந்த கடமை இருக்கிறது. ஆன்மீகவாதிகள், ஆன்மீகம் சொல்லிக் கொடுப்பவர்கள் அனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கு அறம் என்றால் என்ன என்று சொல்ல வேண்டிய கடமை இருக்கிறது. அப்ப அந்த 3 நிலைகளிலும் இந்த சமுதாய பொறுப்பை ஏற்று இருப்பவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஆக இப்பொழுது எல்லா இடத்திலும் இந்த அறம் என்பதே இல்லாத ஒரு நிலை வந்துவிட்டது. ஆனால் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இந்த அறம் என்பதற்கு அற்புதமான விளக்கத்தை எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அதை விட ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வார்த்தை, புரிந்து கொள்ள மட்டுமல்ல, அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் நமக்கு அறநெறி என்பதை கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நமக்கு ஆகாதுப்பா அப்படின்னு அப்படி ஒதுங்கிட்டு போற மாதிரியான சூழ்நிலைக்கு அந்த அளவுக்கு தான் நிறைய பேர் கொடுத்தாங்க. ஆன்மீகமா அதெல்லாம் இந்த வயசுல தேவையில்லைப்பா, இந்த வயசுலயே நீ ஆன்மீகத்துக்கு போனீங்கன்னா என்ன ஆகிறது? அப்படி அல்ல. அறநெறியில் வாழ்வதுதான் ஆன்மீகம். அது எப்பொழுது இருக்க வேண்டும்? அந்த 3 வயசுல உனக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு குழந்தைக்கு காது குத்துறது அப்படிங்கிறதே அந்த காதில் இந்த அறத்தை போதிப்பதுதான் காது குத்துறது. இன்னைக்கு எல்லாரும் கிடா வெட்டி காது குத்துறதோடு நிறுத்திட்டான். ஆக அந்த அளவில் இந்த அறநெறி என்பதை எளிமையாக நமக்கு நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவில் கொடுத்திருக்கிறது வேதாத்ரி மகரிஷி அந்த வாழ்க்கை தத்துவத்திலே. அப்ப இப்பொழுது பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் 2 பேர் மகரிஷியினுடைய இருக்கக்கூடிய மேடையில் கூறுகிறார்கள், நாங்கள் பணம் சம்பாதிப்பது எப்படி என்பதை எங்களது பல்கலைக்கழகங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. அதை வைத்துக்கொண்டு எப்படி துன்பம் இல்லாமல் வாழ்வது என்பதை நாங்கள் சொல்லித்தரவில்லை என்று ஒப்புக்கொண்டு, அதை நீங்கள் தான் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று மகரிஷி அவர்களிடம் வேண்டுதல் வைக்கிறேன் என்று 2 பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் பேசியதை நான் கேட்டிருக்கிறேன். ஆக இப்பொழுது இந்த பணி யாருக்கு இருக்கிறது, இந்த பொறுப்பு யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், மகரிஷியினுடைய இந்த அறநெறி என்ற ஒன்று, இந்த அறநெறி தான் 2 ஒழுக்க பண்பாடாக வந்தது. இதை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது. முதலில் நாம் குடும்பத்திற்கு கொண்டு சேர்ப்போம், நாம் சுற்றத்துக்கு கொண்டு சேர்ப்போம். ஊர் உலகம் என்று இந்த அறநெறி என்பது விரியற்றும் சமுதாய சீர்கேடு ஓரளவேனும் மாறுவதற்கு நம்மாலான விதையை விதைத்துக் கொண்டே இருப்போம். அது சமுதாயத்தில் என்றாவது ஒரு நாள் அது பயிராக மாறி அறுவடையாக மாறும். வாழ்க வளமுடன்.